என்னண்ணே, அண்ணிய 2 3 நாள் ஆளை காணல. அதுவாமா தங்கச்சி, உனக்கு விஷயம் தெரியாதா? உங்க அண்ணி என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு கோவத்துல அவி அம்மா வீட்டுக்கு போயிட்டா. என்னண்ணே, உன் பொண்டாட்டி சண்டை போட்டுட்டு அவ அம்மா வீட்டுக்கு போனதை இவ்வளவு சந்தோஷமா சொல்லுதா? ஏன் ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கப்படாதாக உனக்கு? இப்போதான் 2 3 நாளா தலைவலி இல்லாம நிம்மதியா இருக்கேன். நீ வேற அவளை எதுக்கு திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திட்டு இருக்கா? ஆமா, உன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு எனக்கு என்ன வேலை ஒண்ணும் இல்லை பாத்தியா? உன் பொண்டாட்டி தான் எனக்கு சும்மா சும்மா ஃபோன் பண்ணி இனிய சும்மா இருக்க விடாம உங்க அண்ணன்ட்ட போய் பேசு பேச நீ தொந்தரவு பண்ணிட்டு கிடக்கா. என்னம்மா தங்கச்சி சொல்லுகா? சின்ன பொண்ணு உனக்கு போன் பண்ணாளா? அதைத்தானே இவ்வளவு நேரம் கடந்து சொல்லிட்டு கிடக்கேன். ஆமா, அவ உன்கிட்ட என்ன சொன்னா? ஆ, உங்க கல்யாணத்தன்னைக்கு நீ அன்னைக்கு போட்ட மோதிரத்தை உங்க மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சிட்டாவலாம, அதை சொல்லி வருத்தப்பட்டு எனக்காண்டி நீ போய் மன்னிப்பு கேளன்னு சொன்னாவ. சரி சரி, வேற என்னத்த சொன்னா? உன்னை விட்டா அவியலுக்கு வேற யாரும் இல்லையா? உன் அக்கௌண்ட்ல 2 லட்ச ரூபா பணம் இருக்கா என்ன? ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? அது எனக்கு தெரிஞ்சது இருக்கட்டும், உன் பொண்டாட்டிக்கு அதான் அன்னைக்கு இப்பதான் அந்த விஷயம் தெரியுமா? அந்த பைசா தீரதுக்குள்ள என்னைய சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாவ. பாத்தியால முனே, அப்ப அவளுக்கு நீ முக்கியம் இல்ல, உங்ககிட்ட இருக்க பணம் தான் முக்கியம். அவளுக்கு ஆத்தக்காரி வீட்லயே இருக்கட்டும், நீ அவ இல்லாட்டினாலும் பரவாயில்ல, தனியா இருந்து வாழறதுக்கு பழகிக்க.